டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மெட்ரோ பணிகள்ல எல்லாம் ஆன்கோயிங் நல்லா போயிட்டு இருக்கு. மெட்ரோ பணி இப்ப அது வந்து கிட்டத்தட்ட இப்ப சம்பரம்பாக்கம் 240 MLD கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஒரு பைப் லைன் 16 ஒரு 3 நாளைக்கு நிறுத்தி பைப் லைன் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 540 MLD வரைக்கும் கொடுக்கலாம். அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் குடிநீர் பிரச்சனைகள் எந்த இடத்துலயும் இல்ல, வராது, நல்லபடியா வந்திருக்கு. சென்னையினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணிருக்கோம் சார். இது வரைக்கும் நான் வந்து பொறுப்பெடுக்கிற போது இந்த திமுக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் வந்து பொறுப்பேற்கிற போது 900 MLD கொடுத்துருக்கோம் சென்னையில. இப்போ 2 வருஷமா 1100 MLD தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கோம். மேல தேவைனாலும் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட தண்ணி இருக்கு, கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணிருக்கோம். அதை விட கூடுதலா ஒரு 3500 கோடியில நம்முடைய முதலமைச்சர் வந்து கேட்டுக்கொண்ட ரிங் மைன் போடுறோம். இப்ப எல்லாம் ஒன்றிய அரசு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட சென்னையை சுத்தி சுற்றுவட்ட சாலை மாதிரி ரிங் மைன் எல்லா இடத்துலயும் பைப் லைன் போட போறாங்க, இப்ப டெண்டர் விட போறாங்க. அதனால எந்த இடத்துல தண்ணி இல்லைனாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வசதி பண்ணிட்டோம் சென்னையை பொறுத்த வரைக்கும். துறையினுடைய இல்லங்க, ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்டுக்கு போகும்போதே நீங்க வந்து முறைப்படி அனுமதி பெற்று போங்க அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் லோக்கல்ல நீங்களா முடிவு பண்ணாதீங்க, துறையினுடைய செயலாளரை நல்லா கேட்டுட்டு ஏஐஜியை கேட்டுக்கிட்டு நீங்க போனுங்க. ஏன்னா போயிட்டு ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதுக்குள்ளே அது கேட்டாங்களா உங்களை காதுல? சரி சொல்லுங்க. வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு 3 to 4 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளார அந்த பேட்ச் ஒர்க் போடக்கூடிய பணிகள், சாலைகள் செப்பனிட எல்லாமே அதுக்காக தான் மீட்டிங்க, நீ விரைவுபடுத்துறதுக்காக மீட்டிங். இப்ப குடிநீர் திட்டங்கள் ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு ஜல்ஜீவன்ல சாங்ஷன் பண்ணல. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்து ரெடியா வச்சிருக்கிறோம். அதை பத்தியும் பேசி இருக்கிறோம். எப்படி ஒன்றிய அரசுல இருந்து அனுமதி வரலன்னா அது எப்படி நம்ம பணத்திலே நம்ம செய்யலாமாங்கிறத பத்தியும் பேசிட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கு. சாலைகள் எவ்வளவு மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கு, எவ்வளவு பணிகள் முடிஞ்சிருக்கு. அப்படி ஒன்னும் பர்டிகுலரா இவ்வளவு கிலோமீட்டர்லாம் சொல்ல முடியாது. சட்டமன்றத்தில் அறிவிச்ச சாலைகளுக்காக கொடுக்கப்பட்ட பணங்கள் அத்தனைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்துட்டோம். எல்லா இடத்துலயும் டெண்டர் போய் வேலை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து மழை காலத்துக்குள்ளார எந்தெந்த இடம் போடணுமோ எல்லாம் போட்டுருவாங்க. மலையில தண்ணி நிக்கிற இடம் மட்டும் வெட் மிக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுவாங்க. குடி தண்ணீர் கொடுக்கறது பாதாள சாக்கடை திட்டம் போடுறதையும் அந்த இடத்துல ரோட வந்து வெட் மிக்ஸ் போட்டு மேடு பள்ளம் எல்லாம் பண்ணி முடிஞ்ச உடனே தான் போடுவாங்க, ரோடு போடுவாங்க. சார், பள்ளிக்கரணை சாலை விரிவாக்கத்துக்கு வந்து 52 கோடி ஒதுக்குன்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம். இப்போ இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாம இருக்கு. நாங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இல்ல, நமக்கு இல்ல, இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளது இல்ல, நம்மளது இல்ல பள்ளிக்கரணை. அதான் வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறையில 2566 காலி பணியிடங்களுக்கு டிஎன்பிசி மூலமா ஆட்களை தேர்வு செய்யாம அண்ணா பல்கலை மூலமா தேர்வு செய்யறது அன்புமணி குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காரு. அவர் தாங்க அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பணியாணை வழங்கும் போது நீதிமன்றத்தில் போய் தடையாணை பெற்று அது கொடுக்க முடியாமல் இருந்தது. உச்சநீதிமன்றம் இப்ப எங்களுக்கு கொடுக்க சொல்லி தடையாணை வருகிற இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2566 பேருக்கு பணியாணை வழங்குவார். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் எடுத்திருக்கோம். டிரான்ஸ்போர்ட் மெட்ரோலாம் எவ்வளவு கேட்கறாங்களோ எங்களுக்கு கிட்டத்தட்ட 200-300 பேர் அவங்க கொடுத்திருக்காங்க. எங்களுடைய ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அதனாலதான் இதை எடுத்திருக்கிறோம். அது ஒண்ணு டிஎன்பிஎஸ்சியை விட கடுமையான எக்ஸாம் வச்சு தான் எடுத்திருக்கோம். சார், ஒரு சில இடங்கள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குதுன்னு ஒரு சில கவுன்சிலர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லுவாங்க, அல்லாது எதிர்கட்சி கவுன்சிலர் சொல்லுவாங்க. எப்படி அதிகாரிகள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காம கேட்டதை பூரா அதெல்லாம் ஒண்ணு சார். வரி வசூல் பண்றதுல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல குற்றச்சாட்டுகளை அவர் காலத்துல நடந்ததெல்லாம் சொன்னா நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே முறைப்படி நடந்துகிட்டு இருக்கோம். அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரிகளை கூப்பிட்டா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பண்றா. செய்ய முடியாத செய்யினா எந்த அதிகாரி செய்வாங்க? செய்ய முடியாதுல்ல. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.